325 நாள் கடின சவாலோட 33வது நாள் தான் இன்னைக்கு. காலையில எந்திரிச்சு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க தான். இன்னைக்கு சண்டே, அதனால் நமக்கு லீவு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் டே. அதனால் காலையிலேயே எந்திரிச்சு போயிட்டு சிக்கன் வாங்கலான்னு கிளம்பிட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வர வழியில் தான் வண்டியில் பார்த்தா வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. சரி, பெட்ரோல் பங்க்கு போயிட்டு நல்லா பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும் போது தான் பார்த்தா சரியான வெயில். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே மரம்லாம் நிறையா வந்துருச்சு. இந்த மாதிரி மரம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து சிக்கன்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தெல்லாம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே தக்காளி போட்டு வணக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆனக்கப்புறம் சிக்கனை போட்டேன். சிக்கனை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரம் விட்டக்கப்புறமே குழம்பு ஒரு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம மனசுக்குள்ளே பயங்கரமான ஒரு செஃப்னு நினச்சிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டு நெக்ஸ்ட் வேலையாக நம்ம தாடிலாம் நிறைய வாழ்ந்த காரணத்தினால தாடி எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஒர்க் அவுட் பண்ண வச்சிட்டாங்க. துணிலாம் துவைக்க வேண்டியது இருந்தது. பயங்கரமான ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நீ டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தேங்க்யூ.